அன்பான தமிழ் நெஞ்சங்களே, உங்களை டிவைன் லைட் டாட் எஸ்ஆர்ஜே தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் வந்து காதல் வாழ்க்கையில் எப்படி முன்னேறி செல்வது, அதற்கான வழிகாட்டுதல் என்ன, எப்படி நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறது காதல் வாழ்க்கையில், ஏன் ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் இப்போ பிக்கப் பைல் ரீடிங் தான் பண்ண போகிறேன். இப்போ பைல் 1 பைல் 2க்கான கார்டு தான் எடுத்துகிட்ருக்கேன். The world card ending. Oh, wheel of fortune. பட் யாரோ ஒருத்தங்களுக்கு, அதாவது ஒரு பைல், அதாவது இந்த செகண்ட் பைல் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த செகண்ட் பைல் சேர்ந்தவங்களுக்கு கெட்டவங்களோட டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நான் டெவில் கார்டு தான் எடுத்தேன் ஆக்சுவலாக, பட் அது தானாக வராதனால அந்த கார்டு உள்ளே வச்சுட்டேன். ஸோ டெவில் எனர்ஜி வந்து எட்டி பார்க்குது. அது வாலண்டியராக உங்கள் வாழ்க்கையில் இன்டர்ஃபியர் ஆக ட்ரை பண்ணுது உங்கள் காதல் வாழ்க்கையில். மெயினாக நான் கார்டு 1 கார்டு 2 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அதை வச்சு, இது வந்து பைல் 1க்கு, இது பைல் 2க்கு, அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் பைல் 1ஆ பைல் 2ஆன்னு. இந்த வீல் பிரம்மன் உங்கள் தலையெழுத்து மாறப்போகுது கண்டிப்பாக, அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அந்த தலையெழுத்து எந்த மாதிரி மாறப்போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்தராக. அடுத்தது என்னென்னா, வேர்ல்டு வந்து ஒரு கெட்ட சூழ்நிலை முடியுது, இல்லைனா உங்களோட நம்ம சொல்லுவோம் இப்போ சனி பயிற்சி நடந்தது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று முடிஞ்சு ஏதோ ஒன்று ஆரம்பிக்க போகுது. அதை தான் இந்த வேர்ல்டு கார்டு சொல்லுது. நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கீங்க, உங்கள் காதல் வாழ்க்கையில் ரொம்ப ஸ்டக்காகி நின்று போச்சு உங்கள் காதல் வண்டி அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, அந்த நின்று போன நிலை மாதிரி நீங்கள் அடுத்தது வாழ்க்கையில் படியெடுத்து வைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அமையும். அதாவது இந்த கெட்ட சூழ்நிலைகள் முடிஞ்சு புது வாய்ப்புகள் உருவாகும். அதுதான் இந்த வேர்ல்ட் கார்டு சொல்லுது. அடுத்தது வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் என்ன சொல்லுது அப்படின்னா, லக்கு வந்து உங்களுக்கு ஃபேவராக திரும்பிகிட்டே இருக்குது. பட் திரும்பிகிட்டே தான் இருக்குது. இது தர்மா. நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்க பாஸ்டில், நீங்கள் ரொம்ப ஜென்யூனான ஆள், உங்களுக்கு யாராவது கெட்டவங்க கெட்டது பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்ற சூழ்நிலையில் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு சாதகமாக திரும்பிட்டுருக்கு. கெட்டவங்களோட கெட்டது அழிஞ்சு போயிடும், கெட்டவங்களோட கெட்ட எண்ணமும் சேர்ந்து அழிஞ்சு போயிடும் அவங்களோட. ஏன்னா இந்த டெக்குக்கு தான் நான் இந்த பைலுக்கு நான் பார்க்கும்போது தான் டெவில் கார்டு வந்து வாலண்டியராக ஷோ அப் ஆச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களை சுற்றி நிறைய கெட்டவங்க இருக்காங்க. பட் அதையும் தாண்டி உங்கள் காதல் வாழ்க்கை முன்னேறி செல்லும். அதை தான் இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் சொல்லுது. நான் இப்போ பைல் 1க்கான ரெடிக்கு போகிறேன். உங்களை பைல் 1க்கு வர வைக்கிறேன். உங்கள் பைல் 1ஓட கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் ஆஸ் அ பிளாக்கேஜ். இந்த கார்டு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, உங்களோட சேம் செக்ஸ் ஃப்ரெண்ட் உங்களோட காதல் வாழ்க்கையை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவங்க இந்த ரேபிட் இங்கே இருக்கிறது வந்து ஒரு காடஸ் தான். ஆக்சுவலாக அந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும். ஆனால் ஆப்போசிட்டாக அந்த ஃப்ரெண்ட் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு தடையை உருவாக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப தெளிவாக இருக்குது. அந்த முயற்சி தான், அதை தான் அவங்க ரொம்ப கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க உங்களுக்கு எகெயின்ஸ்டாக. நீங்கள் இந்த காதல் வாழ்க்கையில் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறது ரொம்ப மறைமுகமாக அவங்க நிறைய வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடும். அந்த ஃப்ரெண்டு உருவாக்குற தடைகள், அதை தாண்ட முடியாமல் நீங்கள் சில பிரச்சனைகள் உங்களுக்கே தெரியாமல் நடக்கலாம். இது உங்களுக்கு பிஹைண்ட் நடந்துகிட்ருக்கு. சிலருக்கு இது தெரிஞ்சும் இருக்கும். ஆனால் அது வந்து முடிய போகுது. அந்த சைக்கிள் தான் உங்களுக்கு இப்போ முடிய போகுது. ஆனால் அட் ப்ரெசென்ட் வரைக்கும் அது வந்து பிளாக்கேஜாக தான் இருக்குது. ஆனால் நியர் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதாவது ஃபினான்ஷியலாக ஒரு ஸ்டெபிலிட்டி வரும். 9 ஆஃப் காயின்ஸ். நீங்கள் உங்களை பற்றியே கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த ஃப்ரெண்டு இல்லைனா ஒரு தோழமை, அது எந்த ஜென்டராக வேணால் இருக்கலாம், அவங்க வந்து உங்களை பற்றியே உங்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. அது உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி பற்றி கூட இருக்கலாம். அந்த குழப்பத்தினால உங்களுக்கு கொஞ்சம் பிளாக்கேஜஸ் நடந்திருக்கு இல்லை இந்த காதல் வாழ்க்கையில், உங்களால் முன்னாடி போக முடியல. பட் நியர் ஃப்யூச்சரில் நீங்கள் உங்களை பற்றி ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இந்த காதல் வாழ்க்கையோட பிகினிங்கை யாராலையும் தடுக்க முடியாது. இப்போது இந்த காதல் வாழ்க்கை ஒரு பிரேக் தான் எடுத்திருக்கு. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் அது உருவாக்குனது பார்த்திங்கன்னா உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ். டெஃபினட்டாக இது வந்து சேம் ஜெண்டர் தான், அதை என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஸோ பி கேர்ஃபுல் வித் சேம் ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் நீங்கள் வந்து எதையும் பற்றி கவலைப்படுற மாதிரி இல்லை. உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் இருக்குது. உங்களோட எமோஷனல் டர்மாயில் பற்றி நீங்கள் கவலைப்படாமல் ஒரு ஃபைட்டர் மாதிரி நீங்கள் முன்னேறி போக போகிறீங்க. அதுதான் உங்களோட ப்ரெசன்ட் எனர்ஜி. இந்த பிளாக்கேஜ் இருந்தாலும் நீங்கள் முன்னாடி போக தயங்கவே போகிறதில்லை இந்த கனெக்ஷனை நோக்கி. ஏன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சுட்டே இருக்குது. நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே இருக்கீங்க. எதுக்காகனா இந்த ஸ்டெபிலிட்டிக்காக. அந்த ஸ்டெபிலிட்டியும் உங்களுக்கு வந்து பே ஆஃப் பண்ணும். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் வந்து இந்த ஃப்ரெண்டோட எனர்ஜியை மட்டும் கிளாரிஃபை பண்ணுறேன். இதுதான் வருது.
ஓகே. இந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து உங்க காதல வாழ்க்கைக்குள்ள வரவிடாம பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அதாவது நீங்க கொஞ்சம் டிமிட், கொஞ்சம் ஷை டைப் அப்படி இருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு பாஸ்ட் வூண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பழைய காயங்கள் நெறையா இருக்கலாம். அதனால நீங்க காயப்பட வேண்டான்னு இந்த காதல கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருந்துருக்கலாம். ஏன்னா இந்த காதல பத்தி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா, இப்போ உங்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்கு. ஆனா, இந்த இந்த பெர்சன் யார் உங்கள பிளாக் பண்ணிட்டுருக்காங்களோ, அவங்க வந்து உங்களுக்கு நெறைய கன்டினியூவஸான பிரச்சனை உருவாக்கிட்டே இருக்காங்க. இந்த மைஸ் கார்ட் நம்ம நெறைய தடவ பார்த்துருப்போம். இந்த மைஸ் கார்ட் எத ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்டினியூவஸ் ப்ராப்ளம். அதாவது 1, 2 பிரச்சனைகள் இல்ல, பல பிரச்சனைகள். இவங்க தான் அதுக்கு மூல காரணம். அதாவது இவங்க தான் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது உங்கள் ஃபேமிலி மெம்பராக இருக்கட்டும், உங்கள் கூட வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்காகவும் இருக்கட்டும். ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களை இந்த காதல் நோக்கி போக விடக்கூடாது. அடுத்தது நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா, உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து உங்களை பற்றி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணாமல் அந்த உங்களோட கான்ஃபிடென்ஸையே எடுத்துடணும், நீங்கள் ஒரு அடிமை மாதிரி இருக்கணுங்கிறத அவங்களோட எண்ணம். அந்த மாதிரி அடிமையாக ஃபீல் பண்ணாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான உமனை தேடி நீங்கள் போக முடியாது. அதுதான் அவங்களோட பிளான். ஏன்னா நீங்கள் நேசிக்கிறவங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் கார்டு, இந்த ஷஃபில் பண்ணி வச்சுருக்க கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த் தான் வந்திருக்கு. இந்த உமன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். மேபி நீங்கள் நேசிக்கிற அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கலாம். இது நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அந்த ஸ்ட்ராங்கான பர்சனுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போகணும். நீங்கள் எந்த குழப்பத்தோடையும் போக முடியாது. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் இவங்க திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கையில் குழப்பமே உண்டு பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு குழப்பம் இந்த குழந்தை விஷயமா ஒரு பிரச்சனையை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து யாராக வேணா இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம். பட் ஒரு பேட் கர்மாவை உங்கள் தலையில் கட்டி உங்களை டை டவுன் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த உங்கள் ஃப்ரெண்டோட ஒரு பிளான். அவங்க வந்து நிறைய பேர்த்த இன்க்ளூட் பண்ணி இந்த விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. அடுத்தது நீங்கள் இந்த காதல் வாழ்க்கையை உள்ளே விடத்துக்கு தயங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த தயக்கம் வேண்டாம், அதை நீங்கள் பண்ணலாம். அடுத்தது நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அவங்களோட இருந்த அந்த இனிமையான தருணங்கள் வந்து நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. ஏன்னா இந்த காதல் வந்து ரொம்ப ஆழமான காதல். இதில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் 2 பேத்துக்கும் தெரியும் இது எவ்வளோ டீப்பான விஷயம் அப்படின்னு. நீங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் த ஃப்ராக் பிரின்சஸ். ஒரு சின்ன சாபம் மாதிரி தான் இந்த பிளாக்கேஜஸ். அந்த நேரம் வந்தோடனே உங்களுக்கு தானாகவே அந்த பிளாக்கேஜ் விலகிடும். அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் பார்க்குறேன் ஏதாவது இருக்கான்னு. ஓகே, உங்களை சுற்றி ஒரு போலியான ஆள் இருக்காங்க. மேபி இந்த ஃப்ரெண்ட் வந்து ஒரு லயர். நீங்கள் அவங்க சொல்கிறத நீங்கள் நம்ப வேண்டாம். ஏன்னா அவங்க நிறையா பொய் சொல்லி உங்களை குழப்பி விட ட்ரை பண்ணுறாங்க. இல்லைன்னா உங்களை சுற்றி நிறையா பொய் அவங்க க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் செலிப்ரிட்டியாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் நேசிக்கிறவங்க ஒரு செலிப்ரிட்டி, இல்லைன்னா செலிப்ரிட்டி ஆக போகிறாங்க, அந்த மாதிரி ஏதோ. இன்னொன்று விஷயம் பார்த்திங்கன்னா, கடவுள் உங்களை எல்லாத்தையும் பின்னாடி விட்டுட்டு முன்னாடி நகர்ந்து போக சொல்கிறாங்க. இதுலேயே வந்து நீங்கள் உங்களை என்ன சொல்கிறது டை டவுன் பண்ணிவிட்டு இங்கேயே ஸ்டக்காக இருக்க வேண்டாம். இது வந்து சரியான தருணம். என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் பின்னாடி விட்டுட்டு நீங்கள் முன்னாடி நோக்கி செல்ல வேணும். டுக் த லேசி வே அவுட். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த பல பிரச்சனைகள் போது அலசி ஆராய்ஞ்சு ஒரு நிரந்தர தீர்வு எடுத்துருக்கணும். ஆனால் அதை நீங்கள் பண்ணாமல் ஒரு குவிக் வே இருந்தோடனையும் அதை பிடிச்சிட்டு வெளியில் வந்துட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு இப்போது இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. உங்களை சாக்ரிஃபைஸ் வைக்கிறதுக்கு தான் இவங்க பிளான். அதாவது இந்த காதல் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு அடிமையாக போயிடணும் அப்படிங்கிறது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்படி டிலே பண்ணிகிட்டே இருந்தீங்க உங்கள் காதல் வாழ்க்கைனா, கடவுள் வந்து உங்களையும் சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்கிறாங்க. மேபி உங்கள் காதலையும் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுற சூழ்நிலை வரலாம். ஏன்னா இங்கே வந்து ஃபூலிஷ் கார்டு வந்திருக்கு பாட்டம் டெக்கில். ஃபுலிஷ் கார்டு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பல முட்டாள்தனமான முடிவுகள் எடுத்திருக்கீங்க. அதாவது எதையுமே யோசிக்காமல், அதாவது லேசி வே அவுட். அதை தான் ஸ்பிரிட்ஸ் இங்கே சொல்கிறாங்க. அதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த ஆழம் வரைக்கும் ஆராய்ஞ்சு அதுக்கு என்ன ஆணி வேர்னு கண்டுபிடிச்சி அந்த ஆணி வேரை களைஞ்சிட்டோன்னா அந்த பிரச்சனை திரும்ப முளைக்காது. ஆனால் அந்த தைரியம் மேபி உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அதுக்கான பக்குவம் உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் என்ன ரீசன் சொன்னீங்கனாலும் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆணி வேரை தேடி எடுக்காமல் மேலே இருக்கிறத மட்டும் களைஞ்சிட்டேன்னு நினச்சிட்டு வந்துட்டீங்க. ஆனால் இப்போது ஒரு பிரச்சனையாக திரும்ப திரும்ப முளைச்சிட்டே இருக்குது. அது தானாக முளைக்கல. உங்களை சுற்றி இருக்க இந்த கெட்ட ஃப்ரெண்டு வந்து எல்லாத்தோடையும் ஒன்றா கூடி பிளான் பண்ணி அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க ஃப்யூச்சரில் நடக்க போகுது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்களோட காதில் போய் சொல்ல போகிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு பிரேக்கில் இருக்கீங்க. ஏன் அந்த பிரேக்னால், இந்த கெட்டவங்க
க்ரியேட் பண்ண இந்த பிரச்சனைனால தான் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கீங்க. இந்த ரெஸ்ட்டிங், இந்த 4 ஆஃப் சோர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் வர ரெஸ்ட். இது வந்து ஒரு குழப்பத்தில் எடுக்கிற ரெஸ்ட் இல்லை. ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சதுக்காக நீங்கள் ஒரு பிரேக் எடுக்கிறீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கிடச்சிருக்கு, அதை வந்து நீங்கள் கண்டம்ப்ளேட் பண்ண, அதாவது யோசிக்கிறதுக்காக ஒரு பிரேக் எடுத்திருக்கீங்க. ஆனால் உங்களோட தாட் எப்போவுமே வந்து நீங்கள் நேசிக்கிறவங்க மேலே தான் இருக்குது. ரொம்ப ஃபாண்டான தாட்ஸ் இருக்குது. நீங்கள் நைட் தூங்கும்போது மேபி அவங்கள பற்றி ட்ரீம்ஸ் வந்துகிட்டே இருக்கலாம். இல்லை நீங்கள் தூங்குகிற டைம் தான் அவங்களோட நினைவுகள் வந்து, அதாவது ரெமினிசிங்னு சொல்லுவோம், பழைய நினைவுகள் நினச்சி பார்க்குறது, அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தூங்கும்போது தான் நடக்குது. நீங்கள் எப்போயுமே பழசோடு தான் நினச்சிட்ருக்கீங்க. அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. அது ரொம்ப கிளியராக இருக்குது. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தாங்க. அதை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் எதையும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கீங்க. அந்த ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வந்து என்றைக்காவது ஒரு நாள் பலன் தரும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கீங்க. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, ஒரு நம்மளது சொல்லுவோம் பார்த்திங்களா, குருட்டாம்போக்கில் வேலை செய்கிறது அப்படிங்கிறது அந்த மாதிரி தான். நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டீங்க. அந்த இடத்த விட்டு வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு இந்த காதல் வாழ்க்கை நடக்கும். அப்படின்னா நீங்கள் அங்கேயே இந்த இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிங்கனாலும் அது உங்களுக்கான பலன் தராது. உங்கள் ஹார்ட் ஒர்க் எல்லாமே இப்போ வீணாக தான் போயிட்டுருக்கு. அது ரொம்ப கிளியராக இருக்குது. நீங்கள் இந்த ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கீங்க, ஆனால் ஸ்டக்காகி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க டுவர்ட்ஸ் திஸ் லவ்வர்ஸ் எனர்ஜி. அப்போ நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க்கில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுதான் இங்கே நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதே சமயம் ஸ்மார்ட்டான டெசிஷன்ஸ் எடுக்கணும். நீங்கள் வேற ஒரு இடத்துல இருந்துட்டு ஹார்ட் ஒர்க் போடுறேன், நான் ஹார்ட் ஒர்க் போடுறேன், நீங்கள் உங்களையே நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறது வந்து டுவர்ட்ஸ் இந்த கனெக்ஷனுக்காக இருக்கணும். அதான் குருட்டாம்போக்கில் ஹார்ட் ஒர்க் போடுறது, அதாவது ப்ராப்பர் பிளானிங் இல்லை, இந்த மாதிரி லேசி அவுட் எடுக்கிறது, உட்காந்து யோசிக்காமல் பண்ணுறது. மேபி ஸ்பிரிட்ஸ் இந்த கெட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க விட்டதுக்கு காரணம் இந்த மாதிரி நீங்கள் யோசித்து முடிவெடுக்கணுங்கிறதுக்காக தான். நான் பாபாவோட கைடன்ஸோட இந்த பைல் ஒன்று க்ளோஸ் பண்ணுறேன். $297. பாபா என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரீ சாய்நாதரை நம்ப துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், அகால மரணம் தவிர்க்கப்படும். அதாவது உங்களுக்கு ஒரு கெட்ட சூழ்நிலை இருக்குது, அது வந்து மேபி உங்களுக்கு கெட்ட நேரமாக கூட இருக்கலாம், இல்லைனா நீங்கள் பண்ண கெட்ட கர்மாவாக இருக்கலாம். அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப இந்த பிரச்சனையை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பேட் கர்மா வரத்துக்கு நம்ம ஏதாவது பேட் திங்ஸ் பண்ணியிருக்கணும் லைஃப்பில். அதான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஈஸி வே எடுத்துட்டீங்க. நீங்கள் வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணியிருக்கணும், இல்லைனா வந்து உங்களை நேசிக்கிறவங்களை காப்பாற்றிருக்கணும், இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் பண்ணலை. அதனால தான் இப்போது இந்த மாதிரி கெட்டவங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி கும்மி அடிச்சிட்ருக்காங்க. டு பி ஃப்ரேங்க், அதை நீங்கள் வேடிக்கை பார்க்குற சூழ்நிலை கடவுள் விட்டுருக்காரு. நீங்கள் வந்து குருட்டாம்போக்கில் வேலை செய்கிறீங்க, அது ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ உட்காந்து யோசித்து பொறுமையாக இந்த கனெக்ஷன் எப்படி முன்னாடி ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போகிறதுன்னு யோசிச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த காதல் வாழ்க்கை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கையாக மாற்றிக்க முடியும். ஏன்னா இந்த கார்ட்ஸ் கிளாரிஃபை பண்ணது ஆல் ஆஃப் த சடன், நீங்கள் சடனாக உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ வரும் லைஃப்பில். அந்த பிரேக் த்ரூவுக்காக நீங்கள் போராடுங்க, கைவிட வேண்டாம். ஆனால் அதே சமயம் யோசிச்சு பண்ணுங்கள். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ. உங்களை நான் பைல் 2க்கு வர வைக்கிறேன். நம்ம இந்த பைல் 2க்கு கார்டுக்காக அப்போவே பார்த்தோம் ஒரு டெவில் எனர்ஜி அங்கே இருக்குன்னு. நிஜமாகவே அங்கே ஒரு டெவில் எனர்ஜி இருக்குது. ஏன்னா பாட்டம் டெக் கார்டில் 7 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் வந்துருக்கு. அந்த டெவில் எனர்ஜி பார்த்திங்கன்னா உங்களை முதுகில் குத்த பிளான் பண்ணிகிட்ருக்கு. அடுத்தது ஆல் ஆஃப் த சடன் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்க போகிறீங்க. அதில் கொஞ்சம் சாக்ரிஃபைஸும் கலந்துருக்கும். நீங்கள் உங்களையே கொஞ்சம் மாற்றிக்கிட்டு, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு குட் நியூஸை யாருக்கோ சொல்ல போகிறீங்க, இல்லைனா எடுத்துகிட்டு போக போகிறீங்க. அடுத்தது உங்களுக்கு ஒரு சடன் கிளாரிட்டி வரப்போகுது. எதை பற்றி அப்படின்னா, உங்களோட டேலண்ட், உங்களோட பர்ஃபார்மன்ஸ், இல்லைனா உங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. ஏன்னா அது இந்த மாதிரி ஒரு பெண் செய்கிற முதுகு குத்தல்னால, இல்லைனா ஒரு ஃப்ராட்னால அதை வந்து உங்களுக்கு சடனாக ரியலைஸ் ஆகும் ஏன் அந்த மாதிரி இது பண்ணுறீங்கன்னு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட க்ரியேட்டிவ் ஐடியாஸையோ இல்லை உங்களோட ஹார்ட் ஒர்க்கையோ கரெக்டான விஷயத்தில் டைரக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சக்ஸஸ் வருங்கிறது உங்களுக்கு ரியலைஸ் ஆகும். இந்த அடுத்த எபிசோட் ஆஃப் யுவர் லவ் ஸ்டோரியில் அது வந்து உங்களை லவ்வை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். இந்த கெட்டவங்க யாராவது உங்களை கெடுக்க நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த சைக்கிள் கண்டிப்பாக முடியுது. அதை தாண்டி உங்களுக்கு ஒரு குட் லக் வரும். இந்த கெட்டவங்க உங்களோட இது வந்து ஏஸ் ஆஃப் வான்ஸ் நியூ பிகினிங் சொல்லுது. ஒரு க்ரியேட்டிவ் வெஞ்சர், இல்லைனா ஒரு ஸ்பார்க், ஒரு நியூ எனர்ஜி. நீங்கள் வந்து அப்படியே அது ஒரு மேஜிக் வாண்ட் மாதிரி நீங்கள் எடுத்து ஏதாவது பண்ணிங்கன்னா அது அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அது புரிஞ்சிடும்.
உங்களோட சில அட்டம்ப்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அது வந்து டைரெக்டாக உங்களால் இல்லை, இந்த கெட்டவங்க ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது நீங்கள் ஒரு நல்ல எனர்ஜிக்கு மூவ் ஆகுவீங்க. இது ரியலைஸ் பண்ணணும். நீங்கள் வந்து குயின் ஆஃப் வான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சார்மிங், அட் த சேம் டைம் ஒரு கொஞ்சம் பவர் இருக்கிற ஒரு உமன், கொஞ்சம் கண்ட்ரோலும் பண்ணுறவங்க. அவங்க வந்து இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி எரிமலை வெடிச்சிட்ருக்கோம், ஆனால் அதை பற்றி கண்டுக்காமல் இவங்க டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் இந்த கார்டோட ஒரு பெரிய ரெப்ரசன்டேஷன். பின்னாடி என்ன நடந்துட்டு இருந்தாலும் அதை பற்றி கண்டுக்காமல் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் போட்டு போயிட்டே இருப்பீங்க. சிலர் உங்களுக்கு எடுக்க முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் உங்களோட ஹார்ட் ஒர்க் பே பண்ணலை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அது கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பே ஆஃப். அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்க போகிறீங்க. உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் பண்ணது. கம்மிங் ஆஸ் பிளாக்கேஜ், மூன், இல்லூஷன்ஸ், அதை அந்த இல்லூஷன்ஸை தான் உங்களுக்கு சடனாக உடையும். இந்த கெட்டவங்க உங்களை சுற்றி உருவாக்கியிருந்த அந்த போலி தோற்றம் வந்து சடனாக உடையும். அதுதான் இப்போ உங்களுக்கு பிளாக்கேஜாக இருக்குது. இந்த 8 ஆஃப் வான்ஸ், இந்த கலர் க்ரோ எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை தியாகம் பண்ணி ஒரு இடத்துக்கு, ஒரு குளிரான நடுங்கிட்டுருக்க ஒரு இடத்துக்கு அது வந்து அதை நெருப்பு எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போது அது ரொம்ப ஸ்விஃப்டாக, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. எதை பற்றியும் கவலைப்படல. அதோட சிறகை இது பண்ணுறது கூட பற்றி கூட அதை கவலைப்படல. அது வந்து போய்கிட்டே இருக்குது. அடுத்தது இந்த கெட்டவங்க பார்த்திங்கன்னா இந்த பெண் எனர்ஜியை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த 7 ஆஃப் சோர்ட்ஸோட எனர்ஜியில் அது போய் தட்டி ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இந்த கெட்டவங்க ஏதாவது பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அது வந்து இந்த எனர்ஜியை பிளாக் பண்ணுறதுக்கு தான். அவங்க எப்படி பிளாக் பண்ண போகிறாங்கன்னா, அவங்களோட க்ரியேட்டிவ் வெஞ்சர் இல்லைன்னா அவங்களோட ப்ராசஸ் ஏதாவது பிளாக் பண்ண இது பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கான கர்மாவை அவங்க ரீட் பண்ணுவாங்க. இது வந்து நீங்கள் எதையுமே கண்டுக்கவே வேண்டாம். இது வந்து உங்களோட கெட்ட காலம்னு நினச்சிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கான சக்ஸஸ் வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா இந்த ரிவர்ஸ் ஏஸ் ஆஃப் வான்ஸ் கார்டு, நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. நீங்கள் என்ன எரிமலை வெடிச்சாலும் ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கீங்க. அதை வந்து அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்க சும்மா அட்டெம்ப்ட் அடிக்கிறாங்க. நம்ம ஃப்யூச்சர் எனர்ஜி என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். இந்த பெண் எனர்ஜி இல்லை உங்கள் நேசிக்கிற பெண் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்குறது பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது தான் வரும். ஏன்னா இதுவும் திரும்பவும் வந்து இந்த ஸ்டாக்குங்கிறது பார்த்திங்கன்னா இது குழந்தை ரிலேட்டடாக ஒரு இஷ்யூவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா நல்லது தான் நடக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹவுஸ், இது வந்து ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கலாம். ஒரு குழந்தை ரிலேட்டடாக ப்ராப்ளம், ஒரு ஹவுஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி இந்த ஃபீமேல் எனர்ஜியை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அடுத்தது உங்களோட நியூ பிகினிங்கை ஸ்டாப் பண்ணுறது அவங்களோட ஐடியா. பட் அது வந்து நடக்காது. ஏன்னா இந்த பாட்டம் டெக் கார்டில் பார்த்திங்கன்னா பொக்கே கார்டு இருக்குது. இது சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி சொல்கிறது. பொக்கே கார்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. அதில் எந்த தடையும் இல்லை. அது யாரும் தடுக்கவும் முடியாது. ஏதோ கெட்டவங்க ஒரு அட்டெம்ப்ட் அடித்து பார்க்குறாங்க. உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை தான் அவங்க வந்து குலைக்கிறதுக்கு ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அது தானே அவங்க கர்மா அதை ரீட் பண்ணுவாங்க. யூ டோன்ட் வரி. நீங்கள் இந்த பெண் எனர்ஜியை வந்து அவங்க ஸ்டேபிளாக இருக்கக்கூடாது, ஃபினான்ஷியலாக ஏதாவது அப்டிக்கல்ஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த ஆண் எனர்ஜி வந்து கிங் ஆஃப் கப்ஸில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு அதை பற்றி இந்த காதலை பற்றியோ எதை பற்றியோ இல்லை அவங்க காதலை சொல்கிறத பற்றியோ எந்த குழப்பமும் இல்லை. இவங்க என்ன தான் பிரச்சனை க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த காதலை வந்து இந்த ஆண் வந்து இந்த பெண்கிட்ட போய் சொல்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா இவங்க க்ரியேட் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் இந்த ஆண் எனர்ஜி இப்படி இந்த மாதிரி 10 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜியில் வைக்கிறதுக்கு தான். ஆனால் அது வந்து கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா ஸ்பிரிட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குட் கர்மா வந்து இந்த ஆணை முன்னோக்கி செல்ல வைக்கும். ஏன்னா இங்கே டிவைன் ஜட்ஜ்மெண்ட் இங்கே இருக்குது. ஸோ டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி எந்த கெட்டவங்களாலும் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் பாட்டுக்கு முன்னேறி போய்கிட்டே இருங்க. எதை பற்றியும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். இந்த கெட்டவங்க உங்களை அழிக்கிறதுக்கு ஏதோ பிளான் பண்ணுறாங்க, அது நடக்காது. அது கடவுள்கிட்ட விட்டுருங்க. ஏன்னா ஆல் ஆஃப் த சடன் வந்து உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும். அது வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வழி அது வரைக்கும். கெடுவான் கேடு நினைப்பான், தமிழில் ரொம்ப அழகாக ஒரு பழமொழி இருக்குது. உங்களை கெடுக்க நினச்சவங்க நிச்சயமாக கெட்டு போவாங்க. அதை நீங்கள் கண்ணார ஒரு நாள் பார்ப்பீங்க. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. காட் வராங்க. யூனிவர்ஸ் காட் யுவர் பேக். வேறு ஏதாவது உங்களுக்கு வேணுங்களா? யூனிவர்ஸ் காட் யுவர் பேக். எதை பற்றியும் கவலைப்படாமல் அடித்து நொறுக்கிட்டு போயிட்டே இருங்க. அடுத்தது காடும் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்காங்க. கடவுளே உங்களுக்கு ஃபேவராக இருக்கும்போது நீங்கள் எதை பற்றி கவலைப்படணும்? மனுஷங்க என்ன பண்ணால் என்ன, நீங்கள் கடவுளே எனக்கு நண்பன்டான்னு சொல்லி போயிட்டே இருங்க.
உங்களை யாராலும் எதுவும் பண்ணிட முடியாது. அடுத்தது டோன்ட் சேஸ், அட்ராக்ட். யாரையும் சேஸ் பண்ண வேண்டாம், எதையும் சேஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். உங்களுக்கானது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ரிவார்ட் ஃபார் பீயிங் டெடிக்கேட்டட். இவங்க என்ன தான் அதை திருப்ப முயற்சித்தாலும் தடுக்க முயற்சித்தாலும் உங்களுக்கான ரிவார்டு உங்களை வந்து சேர்ந்தே தீரும். அடுத்தது இந்த கெட்டவங்க பார்த்திங்கன்னா இந்த ஆண் எனர்ஜிக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய இல்லூஷன்ஸ் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த ஆண் எனர்ஜியோட விஷ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பெண்ணோட சேர்ந்து ஒரு வீட்டில் ஃபேமிலியாக குழந்தை குட்டிங்கன்னு செட்டில் ஆகணும் அவங்களோட விஷ். அதுதான் அவங்களோட விஷ். ஆனால் அந்த விஷ் கண்டிப்பாக நடக்கும். இந்த கெட்டவங்க பார்த்திங்கன்னா ஏதோ ஹிடன் கேமரா ரிலேட்டடாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி இந்த ஆணுக்கு ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி இந்த பெண்ணை பிளாக் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இல்லைனா இந்த ஆணை பற்றி ஏதாவது ஒரு ரகசியம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ண பார்ப்பாங்க. அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன், ஏதாவது ஒரு தடையை உருவாக்கணுங்கிறதுல அவங்க ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. ஓகே, ஸ்பிரிட்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு கெட்டவங்க யாராவது ரொம்ப க்ரீடி பர்சன் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாங்க, அது பேராசை பிடிச்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீக்கிடுவாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் பாபாவோட கைடன்ஸோட இந்த ரீடிங் முடிக்கிறேன். ஏன்னா ரொம்ப குழப்பமாக நிறைய பிரச்சனைகள் இந்த கெட்டவங்க உங்கள் வாழ்க்கையில் உருவாக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ரொம்ப தேவை பாபாவோட கைடன்ஸ். ஓகே, பாபா 2 நம்பர் இந்த பைலுக்கு சொல்லியிருக்காங்க. 304 அண்ட் 238. பார்த்தீங்கன்னா, கவலைப்படாதே, சட்டத்தை நீ சிறிது மீறி நடந்த பொழுதும் பாபா உன்னுடன் இருக்கிறார், உன் செயலில் நீ வெற்றி அடைவாய். 304 என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏன் இந்த ரிவர்ஸ் எனர்ஜி ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்க இவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஏதோ ஒரு சின்ன தப்பு நீங்கள் பண்ணியிருக்கலாம். அந்த தப்புனால இவங்க வந்து அதை பெருசாக பூதாகாரமாக பண்ணி உங்களை பிரச்சனையில் மாட்டி விடணுன்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பிரச்சனை நடக்காது. பாபா வந்து உங்களை காப்பாற்றிடுவேன்னு சொல்கிறாங்க. ஸோ சரண்டர் டு தி டிவைன். நீங்கள் கடவுளில் வழிபடுங்க, உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 238 என்ன சொல்கிறாங்கன்னா, உன் ஆசைகளே பற்றி கொண்டு கிடக்காதே, உனக்கு வெற்றி கிட்டும். அதாவது உங்களுக்கு ஏதாவது விஷஸ் இருக்குது, இல்லை நான் இந்த மாதிரி ஒரு கோல் அச்சீவ் பண்ணாதான் அப்படின்னு ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டு உங்களுக்கே நீங்களே ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்காதீங்க. அதை தான் நீங்கள் கடவுள்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நீங்களே ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்காதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்லை இந்த சமயத்தில் அப்படிங்கிறது பாபாவோட கைடன்ஸ். நீங்கள் முன்னாடி போயிட்டே இருங்க. அதுதான் இந்த காதலை நோக்கி, இந்த பயணத்தை நோக்கி நீங்கள் முன்னாடி போயிட்டே இருக்கணும். வாழ்க்கை பயணம் நிறுத்துனீங்கன்னு அப்படின்னா என்ன மாட்டிக்குவீங்க. அதுதான் கைடன்ஸ். காட் பிளஸ் யூ. ஜெய் சாரம்.